Your future is created by what you do today, not tomorrow. Hi viewers, welcome to Krammer English Grammar தமிழில். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது idiom. Hit the books. Hit the books அப்படினா மீனிங் என்ன? Hit அப்படினா அடிக்கிறது, புக் அடிக்கிறதா? பார்க்கலாமா அதோட மீனிங் என்னன்னு? பாருங்க. Meaning, it literally means to physically hit, punch or slap your reading books. நம்ம நேரடியா பொருள் கொள்றோம் அப்படினாக்கா நம்ம படிக்கிற புக்கை நம்ம அடிக்கிறது அப்படின்றது தான் பொருள் வருது இல்லையா? ஆனா idiom அப்படினாலே நம்ம நேரடியா பொருள் கொள்ள முடியாது. அதற்கு hidden meaning இருக்கும், figurative meaning இருக்கும். அந்த மீனிங் என்ன? பாருங்க. However, hit the books is a commonly used expression among students who have a lot of studying to do. இந்த hit the books அப்படின்ற இந்த idiom யார் யூஸ் பண்ணுவாங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எந்த நேரத்துலயாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க hit the books அப்படின்ற இந்த idiom யூஸ் பண்ணுவாங்க. அப்போ hit the books அப்படின்னா என்னது? நிறைய படிக்க வேண்டியது. This is a way of informing others that you are going to study. இந்த hit the books அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க. யாராவது உங்களை சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னு வைங்களேன், இல்லை நான் படிக்க போகணும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ தான் நீங்கள் இந்த hit the books அப்படின்ற இந்த idiom யூஸ் பண்ணலாம். அப்போ அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டு ஸ்டடி ஹார்ட், கஷ்டப்பட்டு படிக்கணும், ஏன்னா நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்குது, நான் கண்டினியூஸாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். cram often intensely. cramனாலும் படிக்கிறது தான், கடைசி நிமிஷத்தில் நம்ம வேகமாக படிப்போம் இல்லையா? அதுதான். அப்போ hit the books அப்படின்னாக்கா டு ஸ்டடி ஹார்ட், cram often intensely. அது எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம்? பாருங்க. My exams are around the corner, so I would better start hitting the books. என்னுடைய எக்ஸாம் சீக்கிரம் வரப்போகுது, அதனால நான் என்ன பண்ணணும்? நான் படிக்க ஆரம்பிக்கணும், நான் படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாருங்க, ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, மீனா வீணா. மீனா சொல்கிறாங்க, ஹேய், would you like to watch a movie tonight அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நைட்டு படம் பார்க்குறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வீணா சொல்கிறாங்க, I wish, but I have a test in maths tomorrow. I need to hit the books. எனக்கு படம் பார்க்கணுன்னு ஆசை தான், ஆனால் நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, நான் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹிட் த புக்ஸ் அப்படின்ற idiom நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. இந்த idiom ஜெரி ஜான் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஜெரி சொல்கிறாரு, I don't understand this physics topic. I got a D grade on this test. இந்த ஃபிசிக்ஸ் டாபிக் எனக்கு புரியல, இந்த டெஸ்ட்டில் நான் D கிரேட் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜெரி. அதுக்கு ஜான் என்ன சொல்கிறாரு, ஓ ஐ கெஸ் யூ நீட் டு ஹிட் த புக்ஸ். அப்போனா நீ புக்கை நல்லா படிக்கணும்னு நான் கெஸ் பண்ணுறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹிட் த புக்ஸ் அப்படின்ற idiom சொல்கிறோன்னா அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா டு ஸ்டடி ஹார்ட். இவ்வளோ நேரம் நம்ம hit the books அப்படின்ற idiomக்கு மீனிங் என்ன, அது எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.